நரசிம்மர் வந்து அவன் இரணியில் வதம் எப்படி செய்கிறா பாருங்க, வயிறை ரெண்டாக கிழித்து துண்டதுக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் இப்போ இது அகோபிலத்தில் மேலே இருக்கிறத நான் எடுத்திருக்கேன் வீடியோ. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பில்லரும் தட்டுனா ஒவ்வொரு சத்தம் கேட்க அவங்களுக்கு ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு சத்தம் விளையாடி இருக்காங்க. சிற்பத்தை நான் இப்போ தான் உள்ளே வந்து பார்க்குறேன். எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே நான் உள்ளே வரல. சிற்பம் ஒன்று விளையாடி இருக்காங்க. எத்தனை பில்லர்ஸ் அப்பா! நரசிம்மர் வதம் பண்ணுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். கோவிலம் மாதிரி ஒரு அருமையான கோவிலை, நரசிம்மரை கொண்டாடுற கோவில். நரசிம்மரை அப்படி கொண்டாடுறாங்க. இதெல்லாம் கலை நயத்தோடு இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு பில்லர்ஸும் கலை நயத்தோடு இருக்குது. பக்கத்துலேயே போக முடியாது. ஒருத்தரும் இங்கே பாருங்கள், நரசிம்மர் எப்படி இருக்கார் பாருங்கள். இவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்கள். இது வராக மடியில் ஒரு லக்ஷ்மி இருக்குது. வராக லக்ஷ்மி. ஒவ்வொரு சிற்பமும் ஆஹா பிரமாதம். அப்புறம் எப்படி தாயார் அங்கே இருப்பான், இங்கே வந்துட்டா. இன்னும் பில்லர், ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு சத்தம் வருது பாருங்கள். ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு சத்தம் வருது. எல்லா பில்லர்லேயுமே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. சுவாமிகளை செதுக்கியிருக்காங்க. சிற்பம் சொல்லக்கூடாது. சிற்பம் சொன்னால் சாதாரணமாக கல்லில் செதுக்கிருக்காங்க. இதெல்லாம் தெய்வத்தை செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க வேண்டிய இடம். என்ன காட்டியிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்பாப்பா, இவரெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. தத்ரூபமாக இருக்குது. மூக்கு, கண் எல்லாமே அதில் உள்ள பியூட்டி. எக்ஸ்கியூஸ்.